சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாட்டை தடுக்கும் விதமாக தற்பொழுது அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சிலிண்டர் தட்டுப்பாடு பூதாகரமாகி இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். சர்வதேச எண்ணெய் சந்தையில் மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. குறிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு, அதேபோல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான மும்முரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹர்பத் சிங், அதே போல மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்பத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் பிரதமர் மோடி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அதே போல பெட்ரோல் உள்ளிட்ட டீசல் உள்ளிட்டவைகள் அதனுடைய தேவை எவ்வளவு இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அறிக்கை ஒன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் தன்னுடைய அந்த சிலிண்டர் குறைத்திருக்கிறது. வணிக சிலிண்டருக்கான அந்த பயன்பாட்டை அவர்கள் நிறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கான சிலிண்டர் எப்படி இருக்க போகிறது, எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது உள்ளிட்டவைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்பத் சிங், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள், அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.